ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபுட் ரெசிபி நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரெசிபியோட தான் வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா பட்டர் பிஸ்கட் எப்படி வீட்டிலே சுலபமா சூப்பரா ரெடி பண்ணலாம்னா பார்க்க போறோம். இந்த பட்டர் பிஸ்கட் செய்யறது ரொம்பவே ஈஸி. அது இல்லாம இந்த பட்டர் பிஸ்கட் செய்யறதுக்கு வெறும் 3 இன்கிரீடியன்ஸ் இருந்தாலே போதும் சூப்பரான பட்டர் பிஸ்கட் வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பட்டர் பிஸ்கட் செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 3/4 கப் அன்சால்டட் பட்டர் எடுத்துருக்கிறேன். இதை வச்சு தான் நம்ம பட்டர் பிஸ்கட் செய்ய போகிறோம். பிஸ்கட்டுக்கு நம்ம மெஷர் பண்ணும்போது கிராம்ஸில் தான் நம்ம மெஷர் பண்ணணும். பட் எல்லா வீடுகள்லையும் நமக்கு வெயிட் மிஷின் இருக்காது. ஸோ அதுக்காக தான் நான் கப்பில் தான் மெஷர்மெண்ட் எல்லாம் சொல்லியிருக்கிறேன். 3/4 கப் அன்சால்டட் பட்டர் எடுத்துருக்கிறேன். பட்டர் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா பட்டர் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா பிஸ்கட் செய்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே பட்டர் எடுத்து வெளியே வச்சுருங்க. அது சாஃப்ட் ஆயிரும். நான் ஏற்கனவே 1 ஹவர் முன்னாடியே நான் ஃப்ரீசர்லேருந்து பட்டரை வெளியே எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதனால இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம பட்டர் வந்து சாஃப்டாக தான் இருக்குது. இதை நம்ம நல்லா விஸ்க் பண்ண போகிறோம். விஸ்க் பண்ணும்போது க்ரீமியான டெக்ஸ்சரில் வரும், நல்லா ஸ்மூத்தான டெக்ஸ்சரில் வரும். அந்த அளவுக்கு வர்றது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு ஸ்மூத்தான டெக்ஸ்சரில் வந்திருக்கு. கலர் கூட கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்குது. நம்ம எடுத்த பட்டரை நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இதோட இப்போ ஐசிங் சுகர் சேர்க்க போகிறோம். ஐசிங் சுகர்னா வேற ஒன்றும் இல்லை, பவுடர் சுகர். நம்ம நார்மலாக கடையில் வாங்குற கிறிஸ்டல் சுகரையே மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டா போதும், பவுடர் டெக்ஸ்சரில் வந்துடும். அதை நல்லா ஜலிச்சு எடுத்துட்டாலே உங்களுக்கு பவுடர் சுகர் ரெடி ஆயிரும். அதில் 1/2 கப் எடுத்துருக்கிறேன். நம்ம எல்லாமே ஒரே கப்பில் தான் அளந்து எடுக்க போகிறோம். அதில் 1/2 கப் மட்டும் இந்த பட்டரோட நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ அளந்து வச்சதில் நம்ம பாதி மட்டும் தான் சேர்க்க போகிறோம். சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். அது நல்லா மிக்ஸ் ஆனதுமே நம்ம மீதி உள்ள சுகரையும் சேர்த்துடலாம். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பட்டரோட சுகர் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ மீதி உள்ள சுகரையும் நம்ம சேர்த்துடலாம். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. எல்லா சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம இதோட ஃப்ளார் சேர்க்க போகிறோம். அதுக்காக 1/4 கப் மைதா அளந்து வச்சுருக்கிறேன். அதையும் நம்ம இதில் ஜலிச்சு சேர்க்க போகிறோம். ஃப்ளார் சேர்க்கும் போதும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ அதில் கொஞ்சம் மட்டும்தான் எடுத்துருக்கிறேன். அதோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருக்கிறேன். இது கொஞ்சம் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி காணிக்கும். இதை நல்லா ஜலிச்சிடலாம். நல்லா ஜலிச்சு எடுத்தாச்சு. இதை மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும். நம்ம பட்டரும் சுகரும் நல்லா பீட் பண்ணி எடுத்தோம். பட் ஃப்ளார் ஆட் பண்ண பிறகு நம்ம பீட் பண்ணி எடுக்கக்கூடாது. பீட் பண்ணி எடுக்கும்போது என்ன ஆகும்னா ஃப்ளாரில் உள்ள க்ளூட்டன் டெவலப் ஆகும். க்ளூட்டன் டெவலப் ஆச்சுன்னா சாஃப்டான டெக்ஸ்சரில் வந்துடும். ஸோ அப்படி நமக்கு ஆகக்கூடாது. பிஸ்கட் எப்போவுமே ஒரு கிறிஸ்பியான டெக்ஸ்சரில் தான் இருக்கும். ஸோ அதுக்காக லைட்டாக இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கணும். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த தோவை நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டோம்னா நல்லா சாஃப்டான டெக்ஸ்சரில் வந்துடும். ஸோ அது நமக்கு வேண்டாம். இதே மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்லோவாக பண்ணாலே போதும். எல்லாம் ஃபோல்ட் பண்ணி எடுத்த பிறகு அடுத்தது 1/2 கப் மைதா மாவு சேர்த்துருக்கிறேன். அதையும் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கணும். மொத்தமாட்டு 1/4 கப் மைதா மாவு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் இதை ரெடி பண்ணுறதுக்கு. இதுவரை நம்ம 1 கப் மைதா மாவு யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஃபைனலாக 1/4 கப் மைதா மாவு இது ஜலிச்சு ஏற்கனவே வச்சுருக்கேன். இதையும் ஃபைனலாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துடலாம். நமக்கு பிஸ்கட்டுக்கான தோ ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சைடில் வச்சிடலாம். அடுத்தது மோல்டு ரெடி பண்ணிடலாம். அவன்லனா பட்டர் ஷீட் விரிச்சிட்டு அதுக்கு மேலே பிஸ்கட்டை வச்சு பேக் பண்ணி எடுப்போம். பட் நம்ம இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் செய்ய போகிறனால அதில் வந்து ஸ்பேஸ் அதிகமாக இருக்காது. அதுக்காக நான் என்ன செய்ய போகிறேன்னா ஒரு கேக் மோல்டு எடுத்துருக்கிறேன்.
உங்கள்கிட்ட கேக் மோல்டு இல்லைன்னா அலுமினியம் லிட் யூஸ் பண்ணிக்கோங்க, அதுலேயும் கரெக்டாக வரும். இதை க்ரீஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக பட்டர் எடுத்து எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகிறது மாதிரி க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்படி க்ரீஸ் பண்ணுறதுனால நமக்கு பிஸ்கட் ஃபைனலாக ஒட்டாமல் வரும். பிஸ்கட் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க தோலேருந்து கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன். இதை நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு 2 கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணும்போதே இப்படி சைடெல்லாம் உடையாமல் சூப்பராக பிஸ்கட் ஷேப்லேயே வரும். பிஸ்கட் செய்யும்போது சில நேரம் நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுக்கும்போது சைடில் கிராக் எல்லாம் வரும். அப்படி உங்களுக்கு வந்துச்சுன்னா நம்ம ரெடி பண்ண தோலை கொஞ்சமாக எக்ஸ்ட்ராவாக பட்டர் சேர்த்து நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுத்தது மாதிரியே ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கரெக்டாக வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு சைடில் கிராக் இல்லாதது மாதிரியே ப்ரெஸ் பண்ணி எடுக்க பாருங்கள். அப்போ தான் நமக்கு பிஸ்கட் கரெக்டான ஷேப்பில் சூப்பராக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த ஒரு கிராக்கும் இல்லாமல் சூப்பராக ரவுண்ட் ஷேப்பில் கரெக்டாக தட்டி எடுத்துருக்கிறேன். இதை நம்ம மோல்டில் வச்சிடலாம். இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். நம்ம பேக் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாகும். ஸோ அதனால ஸ்பேஸ் கொஞ்சம் விட்டு விட்டே வச்சுக்கோங்க. பக்கத்தில் வச்சுருந்தீங்கன்னா பெருசாகும்போது எல்லாம் ஒட்டிக்கிடும். இதே மாதிரி ஸ்பேஸ் விட்டு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். மோல்டில் எல்லா பிஸ்கட்டையும் வச்சாச்சு. ப்ரெஷர் குக்கர் 10 மினிட்ஸுக்கு முன்னாடியே மீடியம் ஃப்ளேமில் ஹீட் ஆகிட்டு இருந்துச்சு. மேலே உள்ள விசில் எடுத்துருங்க, அது நமக்கு தேவையில்லை. இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க பிஸ்கட் எல்லாம் உள்ளே வச்சிடலாம். ஒரு சின்னதாக ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே நம்ம கேக் மோல்டில் உள்ள பிஸ்கட்டையும் வச்சிடலாம். லிட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஒருவேளை டெம்பரேச்சர் ஹையாவோ லோவாவோ இருந்துச்சுன்னா நமக்கு பிஸ்கட் கரெக்டாக வராது. ஸோ அதனால மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கம்மியாகவே வச்சு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்போ பிஸ்கட் கரெக்டாக வரும். 10 மினிட்ஸ் நல்லா பேக் பண்ணி எடுத்தாலே போதும், நமக்கு சூப்பரான பிஸ்கட் ரெடி ஆயிரும். பிஸ்கட் எல்லாம் பேக் ஆகிட்டு இருக்கு. இந்த கேப்பில் நான் அடுத்த பிஸ்கட்ஸ் எல்லாம் ரெடி பண்ண போகிறேன். இப்போ இன்னொரு மெத்தடில் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஒருவேளை உங்களுக்கு கையில் தட்டி எடுக்கிறதுக்கு கரெக்டாக வரலன்னா இதே மாதிரி பிஸ்கட் தோவை எடுத்துக்கோங்க. தோவை எடுத்துகிட்டு ஷீட்டாட்டு இதே மாதிரி பரத்தி எடுத்துக்கோங்க. பரத்தி எடுத்துகிட்டு நம்ம நார்மல் டம்ளர் இல்லை ரவுண்ட் மோல்டு இருந்துன்னா, சின்னதாட்டு உள்ள ரவுண்ட் மோல்டு இருந்துன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதை யூஸ் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணி எடுத்தாலே போதும், கரெக்டான ஷேப்பில் நமக்கு பிஸ்கட் ரெடி ஆயிரும். பார்த்தீங்கன்னா தெரியும், ரவுண்ட் ஷேப்பில் சூப்பராக ரெடியாக இருக்குது. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான மெத்தடாக இருக்கும்னு நினைக்கிறேன். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம பிஸ்கட்டை செக் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், சைட்லலாம் லைட் ப்ரௌனிஷ் கலரில் வந்திருக்கு. அதனால நம்ம பிஸ்கட் நல்லா பேக் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பிஸ்கட் செய்யும்போது நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஸோ அதனால் உங்களுக்கு ஒருவேளை டவுட் இருந்துச்சுன்னா இடையில கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க, கரெக்டாக வந்திருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். நம்ம செஞ்ச பிஸ்கட்டை ப்ரெஷர் குக்கர்லேருந்து வெளியே எடுத்தாச்சு. வெளியே எடுத்த உடனே நம்ம சர்வ் பண்ண வேண்டாம். ஒரு 10 மினிட்ஸ் ரூம் டெம்பரேச்சரில் வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம பிஸ்கட் எல்லாம் நல்லா கிறிஸ்பியான டெக்ஸ்சரில் வரும். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கலர்ஃபுல்லாக கிறிஸ்பியாக வந்திருக்கு. நம்ம ரெடி பண்ண இந்த பட்டர் பிஸ்கட்டை நம்ம பிரேக் பண்ணி பார்த்துடலாம், எப்படி வந்திருக்குன்னு தெரியும். கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. இந்த பிஸ்கட்டை ஈவினிங் டைமில் டீ காஃபி கூட சர்வ் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஃபுட் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு டேஸ்டியான சூப்பரான ரெசிபியோட நாளைக்கு சந்திக்கிறேன். அதுவரை பபாய், கீப் ஆன் வாட்சிங்.